Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்னைக்கு நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்க சாப்டர் 14 பார்க்க போறோம். சாப்டர்னுடைய நேம் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஹூப்ஸ் கான்செப்டை லாஸ்ட் லெசன்ல படித்தோம். அந்த ஹூப்ஸ் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் C++ல அப்படின்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்றதை நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the introductions to classes. C++னுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் C++-ஐ வந்து டெவலப் பண்ணது ஜான் ஸ்ட்ரோ ஸ்ட்ரப். இவர் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா C++க்கான நேம் வந்து C with classes அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. ஸோ லேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக் மார்சிட்டின்ற ஒரு அந்த நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு C++ அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஃபீச்சர்ஸை வந்து காமனாக ஹூப்ஸ் லாங்குவேஜுக்கு ப்ரொவைட் பண்ணுது. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம் போன சாப்டர்ஸ்லே. தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம்ஸ். லெட்ஸ் see the need for class. கிளாஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டர்ஸ்லேயே படித்தோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவையும் அதை அசோசியேட் பண்ணுற ஃபங்க்ஷனையும் பைண்ட் பண்ணி ஒன்றா வச்சிருக்கிற கான்செப்ட் தான் நம்ம கிளாஸ் அப்படின்றது லாஸ்ட் சாப்டர்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸை யூஸ் பண்ணி we can create a user defined data types. Let's see the next topic, declaration of class. கிளாஸை வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராமில் ஒரு கிளாஸை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். C++ல கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணால் கிளாஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, கீவேர்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸ்னுடைய நேமை கொடுக்கணும். ஓகே, நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுமோ ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ்னுடைய நேம் கொடுத்தோமோ likewise we have to use the keyword as class followed by the name of that class. Next we have to define the body of the class. Okay, so அந்த கிளாஸ்னுடைய பாடியை இன்க்ளூட் பண்ணணும் curly bracket குள்ள. Okay, and அந்த curly bracket பார்த்தீங்கன்னா that should be terminated by semicolon or list of objects வந்து கொடுத்துட்டு we can terminate it. Let's see here note. அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம இதே மாதிரி தான் கிரியேட் பண்ணோம், கிளாஸும் இதே மாதிரி தான் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா மெம்பர்ஸும் அதாவது வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து பப்ளிக்னு எடுத்துக்கும். பப்ளிக் மீன்ஸ் ஸோ அதில் இன்க்ளூட் பண்ணுற டேட்டாவை அதாவது ஸ்ட்ரக்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணுற டேட்டாவை ஒரு ப்ரோக்ராம்குள்ளேருந்து எங்கேருந்து ஒன்றாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 access ஸ்பெசிஃபையரையும் யூஸ் பண்ணோம், பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ப்ரைவேட்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ்ல வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணுற ப்ரைவேட் வேரியபிளை அந்த கிளாஸ்க்குள்ள இருந்தால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாஸ். Let's see the general form of class definitions. ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம், கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாலோட் பை கிளாஸ் நேம். ஸோ தட் இஸ் அ யூசர் டிஃபைன், we can give any name for that class. நெக்ஸ்ட் ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ். தட் க்ளோஸ் பிரேசஸ் terminated with a semicolon. ஓகே, ஸோ இந்த செமிகோலன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்னுடைய பாடி பார்த்தீங்கன்னா தட்ஸ் கண்டெயின் தி டிக்ளரேஷன் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ ஒன்று டேட்டா மெம்பராக இருக்கலாம், அப்படி இல்லைனா மெம்பர் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். டேட்டா மெம்பர்ன்றதை வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், மெம்பர் ஃபங்க்ஷன்றதை ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்க்குள்ள 3 access ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணுவோம், பிரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக். ஸோ ஒவ்வொன்றும் அதாவது இந்த 3 access ஸ்பெசிஃபையரையும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெர்மினேட்டட் வித் அ கோலன். ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா access ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணாமல் அதாவது பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், ஸோ இந்த 3 access ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணாமல் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனோ கொடுத்தோம்னா that will be considered as default access specifier, that is a private. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல டிஃபால்ட் access specifier private அப்படின்றத படித்தோம். Let's see that what is a private, what is protected, what is an public. private கீழே நம்ம டிக்ளேர் பண்ற வேரியபிளும் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள இருந்து மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். that is a private access specifier. Next protected.
ப்ரொடக்டட்ல யூஸ் பண்ற வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி வர டிரைவ்ட் கிளாஸ்லையும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த ப்ரொடக்டட். நெக்ஸ்ட் பப்ளிக். பப்ளிக் கீழே நம்ம கிரியேட் பண்ற வேரியபிள் டிக்ளரேஷனா இருக்கட்டும், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனா இருக்கட்டும், that can be accessed anywhere inside the program. Okay, this is the concept of private, protected and public. Let's see the next topic, class access specifier. So class access specifier பத்தி நம்ம முன்னவே படிச்சோம். private, public, protected என்றது பார்த்தா class access specifier. ஸோ நமக்கு வந்து டேட்டா ஹைடிங் என்ற கான்செப்ட் ஹூப்ஸ்ல பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த டேட்டா ஹைடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ற டேட்டாவையோ இல்ல ஃபங்க்ஷனையோ பார்த்தீங்கன்னா டைரக்டா அக்சஸ் பண்ண விடாம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கிரியேட் பண்றதுதான் இந்த கிளாஸ் அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி நம்ம அதை செட் பண்ணுவோம் கிளாஸ்க்குள்ள. இந்த 3 கீவேர்டுமே பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ்ல வந்து டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a private access specifier என்றது default access specifier. Let's see that one by one. What is the public members? Public என்ற access specifierல நம்ம include பண்ற functions and data இந்த ரெண்டுமே அந்த ப்ரோக்ராம்குள்ள இருந்து எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். Let's see the next access specifier, private. பிரைவேட்ல நம்ம யூஸ் பண்ற மெம்பர்ஸ் அதாவது டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள இருந்து மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸ்க்கு வெளியில இருந்து அந்த டேட்டாவையும் மெம்பர்ஸையும் அக்சஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் as பிரைவேட் மெம்பர்ஸ். ஸோ இந்த பிரைவேட் என்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர். நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட். நம்ம ப்ரொடெக்டட்ல இன்க்ளூட் பண்ற டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளேயும் அக்சஸ் பண்ண முடியும், அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி வர டிரைவ்ட் கிளாஸ்லையும் அதை அக்சஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ். லெட்ஸ் see here எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். இந்த கிளாஸ்னுடைய நேம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் a ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். தட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் terminated with a semicolon. நெக்ஸ்ட் 3 access specifier இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, பிரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக். இந்த 3 access specifier பார்த்தீங்கன்னா that should be terminated with a colon. ஸோ கோலனை யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு access specifier கீழேயும் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பிரைவேட் கீழே பார்த்தீங்கன்னா அதாவது டேட்டா மெம்பர், இதை வேரியபிளை தான் வந்து டேட்டா மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க few வேரியபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட்ல பாருங்க மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, அக்செப்ட் என்ற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், கம்ப்யூட் என்ற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பப்ளிக் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல டிஸ்பிளே என்ற மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரைவேட்ல இன்க்ளூட் பண்ணிருக்க இந்த வேரியபிள்ஸை வந்து இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், வெளியில இருந்து அக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்க இந்த 2 ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ள அக்சஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி ஏதாவது டிரைவ் கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த டிரைவ் கிளாஸ்லயும் இந்த 2 ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பப்ளிக் இன்க்ளூட் பண்ணிருக்க இந்த டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா that can be accessed anywhere inside the program. That means we can access outside of the class also. Let's see here note. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள பிரைவேட் என்ற அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ள எல்லா மெம்பர்ஸும் அதாவது எல்லா வேரியபிள்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க மெம்பர்ஸை வந்து ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, லெட்ஸ் see here activity 1. ஸோ இங்க வந்து 2 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் இஸ் கவுண்ட், செகண்ட் கிளாஸ் நேம் இஸ் ஐட்டம். இந்த கிளாஸ்க்குள்ள பாருங்க இந்த 2 வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஸ்பெசிஃபையரை மென்ஷன் பண்ணாம இந்த 2 வேரியபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இது வந்து டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையரா கன்சிடர் பண்ணும். டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பிரைவேட். ஸோ அப்போ இந்த 2 வேரியபிளும் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பப்ளிக் உள்ள பாருங்க இன்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப பப்ளிக்ல இன்க்ளூட் பண்ணிருக்க வேரியபிள்ஸை வந்து எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த 2 வேரியபிளை பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், வெளியில அக்சஸ் பண்ண முடியாது. லெட்ஸ் see the next class. ஸோ இங்க பாருங்க இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல, பட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்காங்க PRD என்ற வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ் அப்போ என்னவா கன்சிடர் பண்ணோம், டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையரா கன்சிடர் பண்ணோம். டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் இஸ் பிரைவேட்.
ஸோ அப்போ பிஆர்டின்றது பிரைவேட் வேரியபிளாக கன்சிடர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஐட்டம் என்ற ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டி நம்பர் என்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த பிஆர்டி என்ற வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியாது. Why? Because this is a private variable. இந்த private variable இந்த கிளாஸ்க்கு வெளியில இருந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. That's why it's invalidity. Let's see the next topic, definition of class members. கிளாஸ்க்குள்ள மெம்பர்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள மெம்பர்ஸை வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ற வேரியபிள்ஸை தான் வந்து டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, அப்படி இல்லைன்னா ஃபீச்சர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா that will perform a specific task. நம்ம எப்படி ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோமோ ஃபங்க்ஷன்ஸ்ன்றது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுற கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அனதர் நேம் இஸ் மெத்தட்ஸ். அப்போ ஓகே, டேட்டா மெம்பரை வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட். ஓகே, கிளாஸ் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் தட் இஸ் டெர்மினேட்டட் வித் செமிகோலன்ஸ். ஸோ கிளாஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணலாம். பட் அவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான் தேவைப்பட்டிருக்கு. அதனால 2 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரைவேட் அண்ட் பப்ளிக். பிரைவேட் என்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் பார்த்தீங்கன்னா சம் வேரியபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நேம், ரோல் நம்பர், மார்க் 1, மார்க் 2, டோட்டல். ஸோ இந்த வேரியபிள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் குள்ள பாருங்க, இங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க, அக்செப்ட் என்ற ஃபங்க்ஷன், டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா அதை வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் சி நோட் ஹியர். கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அது என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் டிஸ்ட்ரக்டார்ஸ். ஸோ இந்த 2 டாப்பிக்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸில் டெப்த்தாக படிப்போம். ஸோ இப்போ நமக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, டிஃபைனிங் மெத்தட் ஆஃப் எ கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸ், அதாவது மெம்பர் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 மெத்தடில் வந்து மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுறது, இன்னொன்று அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ். ஸோ இதை வந்து 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்சைட் தி கிளாஸ் டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ்க்குள்ள மெம்பர் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனும் சேர்த்து கொடுத்தாச்சுன்னா ஸோ அது எப்படி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ இன்லைன் ஃபங்க்ஷனாக பிஹேவ் பண்ணும். ஸோ இதை வந்து இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the outside the class definitions. ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து கிளாஸ்க்கு வெளியில வந்து நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் லைக் எ நார்மல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை வந்து அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நான் லீனியர் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மெத்தட்ஸ், அதாவது மெம்பர் ஃபங்க்ஷனை கிளாஸ்க்கு வெளியில டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்ற சின்டாக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see your syntax. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம டெஃபினேஷன்ஸ் கொடுக்க போறோமோ அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் யூஸ் பண்ணி இங்க பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா parameters list. Suppose if you want to include the parameters list, we can include it. Next open braces, close braces for that functions. இதுக்குள்ள தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப்ஸ் என்னும்போது void என்ற ரிட்டர்ன் டைப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாஸ்னுடைய நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் add என்ற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய நேம் யூஸ் பண்றாங்க. டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணிருக்காங்க. பாராமீட்டர்ஸ் லிஸ்ட் வந்து பிராக்கெட்ல இருக்கு. ஸோ பாராமீட்டர்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல கொடுக்க போறீங்கன்னா இன்க்ளூட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எம்டிஏவை விட்டுடலாம். ஓகே, திஸ் இஸ் a way to define the functions outside of the class. Look at this example. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்படி வந்து கிளாஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து டேவ் C++ சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட்.
நெக்ஸ்ட் ஒரு கிளாஸை கிரியேட் பண்றோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னவே ஒரு கிளாஸை கிரியேட் பண்றோம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து டெர்மினேட் ஆகுது. ஓகே, ஸோ ஓப்பன் பிரேசஸ் யூஸ் பண்ணிருக்கோம், க்ளோஸ் பிரேசஸ் வந்து இங்க டெர்மினேட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து ஒரு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். டபுள் என்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வேரியபிளுக்கு வந்து எந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையரையும் யூஸ் பண்ணல. அப்ப வித்ன்றது வந்து பிரைவேட் அக்சஸ் ஸ்பெசிஃபையரா கன்சிடர் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ வித்ன்றது பிரைவேட் அக்சஸ் ஸ்பெசிஃபையரா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பப்ளிக் என்ற ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு டேட்டா மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். தட் இஸ் அ லென்த். ஸோ டேட்டா மெம்பர்ஸ் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரிண்ட் வித் என்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அவுட் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கோம். சி அவுட் என்ற ஃபங்க்ஷன்ஸ் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும் டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன கொடுத்தாலும். அப்போ டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என்னதுக்கு தட் வில் கிரியேட் a நியூ லைன். நெக்ஸ்ட் த width ஆஃப் தி பாக்ஸ் இஸ் ட்ரிபிள் டாட்ஸோட இருக்கு. ஸோ அப்போ அந்த லைனை வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, வித்ன்னு கொடுத்துருக்காங்க. வித்ல வந்து ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, செட் வித் என்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அது பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா டபுள்யூ அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ். இந்த செட் வித் என்ற ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து கிளாஸ்க்குள்ள கொடுக்காம வெளியில கொடுக்குறாங்க. அப்படி வெளியில கொடுக்கும் போது எப்படி இன்க்ளூட் பண்ணணுன்ற நம்ம கான்செப்டை முன்னே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட் வித்னுடைய ரிட்டர்ன் டைப்ஸ் வாய்ட்ன்றதை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்னுடைய நேம் பாக்ஸ்ன்றதை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் கொடுக்க போறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுடைய நேம். ஸோ செட் வித். ஸோ இதுல இன்க்ளூட் பண்ணியிருந்த ஆர்குமெண்ட்ஸ், அந்த ஆர்குமெண்ட்ஸ் நேம் இங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் வித் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் W. அப்ப Wக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து வித்ன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணும். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ்னுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ். உங்களுக்கு ப்ரோக்ராம்ல கிளாஸை ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாலும் ஆல்வேஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராம் தட் ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின் ஒன்லி. ஸோ அப்போ மெயின்ன்றதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்பைலர் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு மெயின் ஸ்டார்ட் ஆகும். மெயின்ல பாருங்க, பாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸ்னுடைய நேம். ஓகே, கிளாஸை கிரியேட் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன நேம் யூஸ் பண்ணோம், பாக்ஸ்ன்ற நேம் யூஸ் பண்ணோம். பாக்ஸ்ன்ற நேம் யூஸ் பண்ணி B என்ற ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து ரெஃபரன்ஸ் நேம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்றோம்னா கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸ் நேம் தான் இது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி தான் கிளாஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்க மெம்பர்ஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் டேட்டா மெம்பரையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் see here next. செட் வித் என்ற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள இருக்கு. அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மெம்பர் ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணணும்னா அதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ், அந்த கிளாஸ்னுடைய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா B. ஸோ அது கூடவே டாட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி செட் வித் என்ற நேமை யூஸ் பண்றோம். செட் வித் என்ற ஃபங்க்ஷனை வந்து அக்சஸ் பண்ண போறோம். செட் வித் என்ற ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணும்போது இந்த 10 என்ற வேல்யூ வந்து பாஸ் பண்றோம். ஸோ 10.0ன்னு கொடுத்துருக்கோம். இந்த 10.0ன்றதை பாஸ் பண்ணும். ஓகே, இப்போ செட் வித் என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த 10.0ன்றது பார்த்தீங்கன்னா இந்த Wக்கு வந்து பாஸ் பண்ணும். இப்போ W வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.0ன்றது இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்க டெஃபினிஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. Wல பாஸ் பண்ற வேல்யூ வந்து நம்ம வித்ல போயிட்டு அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ Wல வந்து 10.0ன்றதை பாஸ் பண்ணிருக்கோம். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வித்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். வித்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ 10.0. இது ஏன் வந்து அசைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம பாருங்க அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஈக்குவல்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ், அதாவது Wல இருக்க வேல்யூஸை லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா 10.0ன்றது இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எங்கேருந்து கால் பண்ணிச்சோ அங்கே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். B டாட் பிரிண்ட் வித்னும் போது Bன்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் வித்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் வித்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்குள்ள இருக்க டெஃபினிஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா சி அவுட் என்ற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷ் என்னன்றது இருக்கு. ஸோ இது வந்து நியூ லைனை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வித் ஆஃப் தி பாக்ஸ் இஸ் ட்ரிபிள் டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ அவுட்புட் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் லைனா இந்த லைனை பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி வித்ன்றது கொடுத்துருக்காங்க. வித்ன்றது டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை. ஸோ அதனால அதுல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அதில் என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணிருக்கோம்னா 10.0ன்றதை அசைன் பண்ணிருக்கோம். அப்போ 10.0ன்றதை இங்கே பிரிண்ட் பண்ணும்.
நெக்ஸ்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கால் பண்ணுமோ அந்த இடத்துக்கு மறுபடியும் வரும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கிறத ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிச்சு, மறுபடியும் இந்த லைனுக்கு வரும். நெக்ஸ்ட் பாருங்க ரிட்டர்ன் 0 நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனை காமிச்சிட்டு வெளியில் வந்துடும். ஓகே, லெட்ஸ் see the output for this program. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் F11 என்ற கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா கம்பைல் அண்ட் ரன் ரெண்டுமே சேர்த்து பண்ணும். இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா the width of the box is $10.10 உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்க. லெட்ஸ் see the next topic, creating objects. ஸோ நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணணும், அந்த கிளாஸ்க்குள்ள மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். மெம்பர்ஸ் மீன்ஸ் டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இந்த மெம்பர்ஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண தான் நம்ம அதுக்குள்ளே இருக்க மெம்பர்ஸை அக்சஸ் பண்ண முடியும், லைக் எ ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இல்லைனா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 3 மெத்தட்ஸில் அதை சொல்லுவோம், ஆப்ஜெக்ட், கிளாஸ் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் இயர். ஸோ இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம், எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிளாஸ்னுடைய இன்ஸ்டன்ஸ், தட் இஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ல வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா குளோபல் மெத்தட்ல கிரியேட் பண்ணலாம், இன்னொன்று லோக்கல் மெத்தட். ஓகே, லெட்ஸ் see that global object. Look at this example, you can easily understand about what is a global object, what is a local object. Okay, so இங்க பாருங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, கிளாஸ்னுடைய நேம் ஆட், அதனுடைய ஓப்பன் பிரேசஸ், அதனுடைய க்ளோஸ் பிரேசஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து கிளாஸ். நெக்ஸ்ட் மெயின் என்ற ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல எது வந்து குளோபல் ஆப்ஜெக்ட், எது வந்து லோக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் யூஸ் பண்ணி டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நேம் யூஸ் பண்ணோம்னா ஸோ இந்த A1ன்றது பார்த்தீங்கன்னா அப்போ குளோபல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு மெத்தட்ல கூட குளோபல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கிளாஸ் எல்லாமே முடிஞ்சு, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு, அதுக்கு வெளியில வந்து அவுட் சைடில் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ்னுடைய நேமை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணா இதை வந்து குளோபல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஆட்ன்ற கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி இங்க பாருங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்காங்க, A2ன்ற வேரியபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த குளோபல் ஆப்ஜெக்ட்ஸை எங்கேருந்து ஒன்னாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம் ஒரு கிளாஸ்க்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க A3ன்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றாங்க. பை யூசிங் திஸ் கிளாஸ் நேம், ஆட்ன்ற கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதை வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள கொடுக்கறதுனால இதை வந்து லோக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த லோக்கல் ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது, அதாவது மெயின் என்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் a local object. Let's see the next topic, memory allocations of an object. ஒவ்வொரு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ணும்போது செப்பரேட் ஸ்பேஸை வந்து மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு அலாட் பண்ணாது. பட் மெம்பர் வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்பேஸை வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு அலாட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா வேல்யூஸை வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணுறதுனால ஸோ செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் தி C++ ப்ரோக்ராம். ஸோ இங்கே பாருங்க கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரோக்ராம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ப்ராடக்ட் என்ற ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸுக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இன்க்ளூட் பண்ணாமல் 3 வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 வேரியபிள்ஸும் பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையராக எடுத்துக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ன்றது டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நெக்ஸ்ட் பப்ளிக் என்ற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி 2 மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அசைன் டேட்டான்ற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், நெக்ஸ்ட் பிரிண்ட் என்ற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணோம் இதுக்குள்ள இருக்க மெம்பர்ஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து குளோபல் ஆப்ஜெக்டை கொடுக்கல. ஸோ இங்கே பாருங்க மெயின்ன்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ப்ராடக்ட்ன்ற நேம், அதாவது ப்ராடக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமு, இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி 2 ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க, P1 P2. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ P1 என்ற ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண உடனே ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிருக்க எல்லா வேரியபிள்ஸ்க்கும் மெமரி அலாட் பண்ணும். ஸோ கோடுன்றதுக்கு 4 மெமரி அலாட் பண்ணும், குவான்டிட்டிக்கும் 4 அலாட் பண்ணும், ப்ரைஸுக்கும் 4 அலாட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்ஸில் இருக்க ஒவ்வொரு வேரியபிளுக்கும் 4 பைட்ஸ் அலாட் பண்ணும். அதே மாதிரி ஃப்ளோட் டேட்டா டைப்ஸில் இருக்க ஒவ்வொரு வேரியபிளுக்கும் 4 பைட்ஸ் அலாட் பண்ணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 + 4 + 4. ஸோ அப்போ 12 பைட்ஸ் வந்து P1 என்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணும்.
ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க P2ன்றது P2ன்ற ஆப்ஜெக்ட்ஸை கொடுத்தவொடனே மறுபடியும் P2ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு செப்பரேட்டாக வந்து வேரியபிளுக்கு வந்து மெமரி அலாட் பண்ணோம். மறுபடியும் 4+4+4 12 பைட்ஸ் அலாட் பண்ணோம். ஸோ டோட்டலாக இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எத்தனை பைட்ஸ் அலாட் பண்ணும் பார்த்தீங்கன்னா 24 பைட்ஸை வந்து உங்களுக்கு அலாட் பண்ணும் மெமரியில். நெக்ஸ்ட் லைன் பாருங்க, coutன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க. டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அதை வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷ்ன்றது பார்த்தீங்கன்னா நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் லைனாக பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கல சைஸ் ஆஃப் என்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து வேரியபிள் கொடுத்தாலோ இல்ல ஆப்ஜெக்ட் கொடுத்தாலோ ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ சைஸ் வந்து மெமரியில் அலோகேட் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போ P1 என்ற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 12 மெமரி பைட்ஸை வந்து அலாட் பண்ணிருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து 12ன்றது அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் cout என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P2ன்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் லைனா உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி சைஸ் ஆஃப் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல P2ன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. P2ன்ற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரியில் 12 பைட்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே அவுட்புட் பாருங்க 12ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகுது பாருங்க. பட் இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா இந்த அசைன் என்ற டேட்டாவும் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா P1 P2 ஆப்ஜெக்ட் ரெண்டுத்துக்குமே காமன்ன்றதுனால செப்பரேட்டா வந்து உங்களுக்கு மெமரி அலாட் பண்ணாது, ரெண்டுத்துக்கும் சேமா வந்து மெமரி அலாட் பண்ணும். லெட்ஸ் see here நோட், ஒரு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்க எல்லா வேரியபிள்ஸ்க்கும் மெமரியை வந்து அலாட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ மெமரி எப்படி அலாட் பண்ணுன்றதை சொன்னோம் பாருங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, P1 என்ற ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்ம கிளாஸ்க்குள்ள 3 வேரியபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த 3 வேரியபிள்க்கும் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் அலாட் பண்ணுது, டோட்டலாக 12 பைட்ஸ். அதே மாதிரி P2ன்ற ஆப்ஜெக்ட்ஸில் பாருங்க, ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்கு, அந்த 3 வேரியபிள்க்கும் 4 பைட்ஸ், டோட்டலாக 12 பைட்ஸ். Let's see the remaining topic in next video. Thank you.